அசல் சேவல் களம் வரலாறு நேயர்களுக்கு காலை வணக்கம். எல்லாத்துக்கும் ஹாப்பி. ரம்ஜான் முடிஞ்சு இல்லைனா முடிஞ்சோன்னா பாய் சொல்கிறா நீங்கள் வீடியோ முடியும். அதனால தான் இப்போ ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போ கேள்வி பதில் நான் இப்போ சொல்ல கேள்வி பதில் என்னை போட்டு ஐயா இந்த இதுக்கு என்ன இந்த இதுக்கு என்ன ஐயான்னு போட்டு என்னை தொந்தரவு பண்ணுறாங்க. அதுக்காண்டி கேள்வி பதில் சொல்ல போகிறேன். என்கிட்ட ஒரு லைன் போட்டு இருக்கிறது, ஆனால் அந்த லைன் சேவல் இல்லை. வேறு சேவல் போட்டால் என் லைன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. தாராளமாக கிடைக்கும். மண் விற்று தான் உங்களுக்கு மெயின். ஏன்னா அந்த கோழி பெட்டைக்கோழி வகைரா லைனில் எடுத்துறோம். அதனால் நீங்கள் உயிர் சத்து தான் சேவல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் லைன்லேயே கிடைக்குங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த இதாக போடலாமுங்க. ஆமாம். அடுத்தது அசல் சேவல் களம் வரலாறு வணக்கம். பொட்டைக்கோழிக்கு முடி உதிர்காலம் எத்தனை நாள் கழித்து முட்டையிடும்? அடையை உட்காரவில்லை, இதற்கு என்ன செய்வது பாய் அப்படின்னு ஒரு நேரம் கேட்டிருக்காரு. அப்படியா, முட்டை இட்டுட்டு அடை உட்காரலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. குருத்தாடுற டயத்தில் முட்டையிடாதுங்க. குருத்தாடி முட்டையிடும். ஃபுல்லாக மயில் மாதிரி வந்தோன்னு தான் முட்டையிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முட்டையிட்டு முடிஞ்ச உடனே கோழி கனத்த கோழியாக இருந்தால் அதுக்கு வைங்க. ஏற்கனவே பொரிச்ச கோழியாக அதை நீங்கள் போடலை, குஞ்சு பொரிச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்படி கனமாக இருக்குது கோழி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோழியை தவிர்த்து நாட்டுக்கோழியை வாங்கி வைங்க. அது உங்களுக்கு ஷேப்பு எப்படியும் ஒரு 8 குஞ்சு 9 குஞ்சு பொரிச்சு எடுத்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து பாய், உங்களுக்கு எங்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும். உங்கள் உடல் நலத்தை பார்த்து இருக்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பான். நல்ல கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இறைவன் தான் நம்ம எல்லாத்துக்குமே வழிகாட்டி. இறைவன் நம்ம என்ன சொன்னானோ அதை நம்ம கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி தர்மம் செய்யணும். ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இறைவன் நம்ம கூட இருப்பான், நம்ம பக்கத்தில் இருப்பான். அவனுக்கு பிடித்தமான காரியத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்து உங்கள் சேவலை காண்பித்து வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் ஐயா. சேவலை காமிச்சு வீடியோ போடா இருந்தால் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. சேவலை காமிச்சு வீண் பண்ணோம்னா அவங்க யூடியூப்புக்கு நம்ம உட்பட்டு நம்ம நடக்கணும். அப்படின்னா தான் நம்ம சேனல் போட முடியும். சேவல்லாம் கையில் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு சண்டை விட்டு காமிச்சிக்கிட்டு அப்படிலாம் போனோம்னா சேனல் பேன் பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து கோச்சிக்கிறாதீங்க. இப்போ நீங்கள் என்ன விளக்கம்னாலும் எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். சேவல் கழுத்து சுண்டி இழுது கொண்டே இருக்கிறது, இதற்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு ஒரு நேரம் கேட்டிருக்காரு. அதாவது சேவை கழுத்து சுண்டி இழுக்குதுன்னா சண்டை கிட்ட விட்டிங்களா, பந்தயத்துக்கு இதுக்கு விட்டுட்டிங்களா தான் கழுத்து சுண்டி இழுக்கும். இதுக்கு என்ன பண்ணுங்கள், தென்னை மரத்துக்கூடிய எண்ணெய்ன்னு சொல்லி மெடிக்கலில் விற்கிது 50 ரூபா. அந்த தென்னை மரத்துக்கூடிய எண்ணெயை வாங்கி நீங்கள் தாராளமாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா கழுத்து அந்த நரம்பு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாய், ஒரு சந்தேகம். கும்சா 2 வயது சேவலுக்கு கோழி போடுவது, குஞ்சுகள் கும்சா வரக்கூடாது, இதை விவரமாக சொல்லுங்கள் பாய். அதாவது கும்சா சேவலை போட்டோம்னா கும்சா குஞ்சு கரெக்டாக விழுவோம். ஆமாம், நீங்கள் சாதாரண கோழி போட்டிங்கன்னா பூரா கும்சா விழுறது கூட ஆட்சேபணம் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்க, முள்ளு கோழி வாங்கி போடுங்க. முள்ளு கோழி நீங்கள் வாங்கிட்டீங்க, எனக்கு விலை கூடும். முள்ளு கோழி விலை 4000 ரூபா 3000 ரூபா சொல்லுவாங்க, 5000 ரூபா சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கும்சாவுக்கு நீங்கள் சேவலுக்கு போடும்போது முள்ளு கோழியை போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக எல்லாத்துக்குமே முள் தாய் கணக்குக்கு முள் வந்துடும். கும்சா கணக்குக்கு விழுவாது. ஒரு 8 குஞ்சு 9 குஞ்சில் ஒரே ஒரு சாவு குஞ்சு மட்டும் தேவைப்பட மாதிரி விழுவும், அமட்டலாக விழுவும். நீங்கள் முள்ளு கோழியை வாங்கி போடுங்க, எல்லாமே முள்ளாக தான். பாய், ஒரு சந்தேகம் ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி சேவலை ரெடி பண்ணிட்டேன், பந்தயம் அடிச்சுட்டேன் ஐயா. உங்கள் ஃபோன் நம்பர் தெரியலை, அதை மட்டும் வீடியோவில் சொல்லுங்கள். என்னங்க இது குழந்தை பிள்ளை தர மாதிரி கேட்டிருக்கீங்க. எங்கள் வீடியோ எல்லாருமே ஃபோன் அடிக்கிறாங்க, கமெண்ட் கேட்குறாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியுங்க. இப்போ உங்களுக்காண்டி நம்பரை சொல்கிறேன். 98 94 56 71 22. இதுதான் என்னுடைய நம்பரு. நீங்கள் எனி டைம் கால் அடித்து என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு வீடியோவிலே நான் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் கமெண்டில் நம்பர் கொடுங்க ஐயான்னு கேட்குறீங்க. சின்ன பிரதனமாக இருக்குது. சரி, நன்றி, வணக்கம். அடுத்து போயிடுவோம் ஐயா. அதை மட்டும் வீடியோ என் கோழி குஞ்சு சேவல் போல் முடி சிலிருக்கிறது, கூவ முயற்சி இருக்கிறது. அதாவது கோழி கூரை கோழிலாம் இருக்குது. அது ஏற்கனவே காலையில் சொல்லியிருக்கேன். இது கோழி போல் சேவை மாதிரி முடிய சிலுத்துக்கிட்டு கூறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது தெரியாமல் வச்சுக்கோங்க. கூவுது வைக்குதுன்னு நீங்கள் வீட்டில் வைக்க விட மாட்டாங்க. பார்த்துங்க, கூவுற கோழி வீட்டில் இருக்கக்கூடாது. சேவை கூவலாம், கோழி கூவக்கூடாது அப்படிங்கிற கணக்கு வருவாங்க. அதனால் நீங்கள் கோழி கூச்சுன்னா அது பிறக்கிற பிள்ளைய அப்புறம் ஆண் தன்மை கூட. அதனால தான் ஒரு பொம்பளையை பார்த்தா ஆண்கள் மாதிரி இருக்காங்க நம்ம சொல்கிறோம்ல. இந்த ஒரு போலீஸ்காரமாலாம் பார்க்குறோம், பார்த்தோன்னா ஆம்பளை மாதிரி
போகிறாங்க வர்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த கோழியும் கூவுறதுக்கு முயற்சி பண்ணுது. கூட்டு அதனால் ஒன்றும் கிடையாது. வீட்டில் சொன்னால் வச்சுக்கிற மாட்டாங்க, சகுனம் பார்ப்பாங்க. அது என்ன கோழி வீட்டில் கூவுறது, சாவதானே கூவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. அதில் முட்டையை எடுத்து நீங்கள் அடக்கி வச்சு குஞ்சாக்குறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றி தம்பி. பொட்டை மாறி பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஐயா ஏற்கனவே பொட்டை மாறி நான் காணொலி பொட்டை மாறி சேவலை இருந்தால் இது வந்து நேபாளத்துலேருந்து வந்து இறக்குனது. பாய் வந்து ரூமில் விட்டுருந்தாரு. போய் பாருப்பா அப்படின்னாரு. போய் பார்த்தே பாய் கோழி சாவ மாதிரி இருக்குது பாய் அப்படின்னு. அது கோழியா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சாவை. அது நான் சொல்கிறது வந்து 1980 79 80 நான் சொல்கிறேன். இது சாவை அப்படின்னோடனே ரூம்குள்ளே என்ன சாவலாம் கோழிங்க, இந்த சாவல் எடுத்து கொடுப்பா அப்படின்னாரு. சாவல் எடுத்து விட்டால் ரெண்டுமே பறக்குது பந்தயத்தில். இதுவும் பறக்குது அதுவும் பறக்குது. என்ன பாய் கோழி அடிக்குது? கோழி இல்லைடா சாவை, அதுக்கு பேர் பொட்டை மாறி அப்படின்னாரு. இது எங்கேருந்து வந்தது? நேபாளத்துலேருந்து வந்தது. நேபாளத்தில் இந்த மாதிரி ஒரு வர்க்கம் விழுந்து அந்த வர்க்கத்தை இங்கே கொண்டு வந்து ஒரு 5-6 பேர் பீரியடை போட்டாங்க. ஆனால் பந்தயத்தில் விளையாடும்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத பந்தயம் அடிக்கும். அந்த மாதிரி பொட்டை மாறிகளுடைய பந்தயம் இருந்துச்சு. இப்போ அது ஒரு நாளடைவில் வந்து காணொலி இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பொட்டை மாறி வந்து சண்டையெல்லாம் பந்தயத்தில் குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து பீரியடு போட பொட்டை மாறி இடமே இப்போ முக்கால் பொட்டை மாறி, அரை பொட்டை மாறி, பொட்டை மாறி, இப்போ பொட்டை மாறி மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரிஜினல் பொட்டை மாறி நான் இப்போ வரையும் பார்க்கல தம்பி. இதுக்கு மேலே நான் பொட்டை மாறி என்னத்தை சொல்கிறது. அந்த டயத்தில் 1978 79 80 இந்த டயத்தில் வந்து பொட்டை மாறி சாவலை போட்டு அதை நம்ம எடுத்தாங்க. ஒரு 6-7 பேர் எடுத்தாங்க. அதுலேருந்து பெருகினது தான் அந்த பொட்டை மாறி. என்ன பொட்டை வந்து மாறி சாவலாக இருக்குது. ஆமாப்பா அது இப்போ எப்படி சாவங்கிறீங்க? அது கோழி பெண்ணு ஏன் ஆண் தன்மையோடு கூவுது. அதே மாதிரி பெண்ணு கணக்கு விழுந்துருக்கு. அதனால தான் அது கோழி டைப்லேயே இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. ஆமாம் பொட்டை மாறி சேவல் வந்து இந்த பெண் டைப்பில் இருக்குது. எல்லாமே கோழி டைப்பில் தான் இருக்கும். ஆனால் கூவும் கோழி மிதிக்கும். அதுதான் பெட்டை மாறி சேவலானது. அதுக்கு தான் பொட்டை மாறி சேவல் வச்சதுக்கு. இப்போ இந்த கேள்வி ஒரு 10 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், 9 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அடுத்த காணொலியிலையும் உங்களுக்கு கேள்வி பதில் நான் சொல்கிறேன். எல்லாம் விளக்கமாக கமெண்ட் போடுங்க, தெளிவாக பேசுங்க. தெளிவாக எழுதி கமெண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்லுவேன். ஆமாம் மொட்டையாக நீங்கள் போடக்கூடாது. பேர் ஊரு கூட நீங்கள் போட்டு போடலாம்ல. ஊர் பேரை சொல்லியே நான் சொல்லுவேன்ல. சரி, அசல் சேவல் களம் வரலாறுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட சரி ஸ்கிப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, பெல் பட்டன் அடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து காணொலி உங்களுக்கு சேனலுக்கு வரும். ஆமாம். நன்றி, வணக்கம். உங்கள் காதருபாய். அசல் சேவல் களம் வரலாறு. நன்றி, உங்கள் காதருபாய். நன்றி. இப்போ